ஹாய், நான் இன்னைக்கு நீம் அண்ட் துளசி சோப்பு தான் ரெடி பண்ண போகிறேன். இது எதுக்காகன்னா முகத்தில் உள்ள பிம்பிள்ஸ் வந்து சரியாகும். அதுக்காக தான். இது என் பையனுக்காக தான் இப்போ நான் ரெடி பண்ணுறேன். என் பையனுக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள் வந்துடுச்சு. அவன் அதை சரி பண்ணணும்னு என்கிட்ட வந்து கேட்டப்போ நான் இதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்துட்டு நலுங்கு மாவு சோப்பு, ரெட் ஒயின் சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். என் குழந்தை வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி என்கிட்ட சோப்பு வேணுமான்னு கேட்டிருக்கான். அவன் இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டான். இது வந்துட்டு நீம் சாறும் துளசி சாறும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு சோப் பீஸ் இருந்தால் சோப் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சோப் பீஸ் இல்லாத காரணத்தால் நான் வந்துட்டு பிஎஸ் சோப் எடுத்துக்கிட்டேன். பிஎஸ் சோப் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கணும். அதை ஹீட் பண்ணிக்கிட்டு அது கூட நம்ம விட்டமின் இ கேப்சூல் கூட சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சாறையும் வந்துட்டு அது கூட ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சோப்பு ட்ரேயில் வந்துட்டு ஊற்றிட்டா போதும். நமக்கு சோப்பு வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். என் பையன் ஒரு வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ணது தான். இது நான் 9th and 10th படிக்கும்போது வந்துட்டு எனக்கு முகத்தில் அவ்வளோ பிம்பிள் இருக்கும். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாது. க்ரீம் என்ன போட்டாலும் எனக்கு செட் ஆகலை. அப்போது வந்து நான் டிவியில் ஒரு டிப்ஸ் பார்த்தேன். துளசி சாறு, வேப்பஞ்சாறு, அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்து முகத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணணுன்னு நான் பண்ணினேன். நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் யாருக்கா முகப்பரு இருந்தால் கூட நான் சொல்கிறது அதுதான் சொல்லுவேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் என் டிப்ஸ் கேட்டவங்களும் யூஸ் பண்ணவங்களும் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த சோப்பையே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா பையன்றதுனால மஞ்சத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணலை. மற்றபடி சாறு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சோப்பு சூப்பராகவே வந்துடுச்சு. இது யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இதில் ஃபோமிங் கூட ரொம்ப கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. சோப்பு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். நம்ம எவ்வளோ க்ரீம் போட்டாலும் இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணுறதுக்கு ஈடாகாது. நேச்சுரலாக பண்ணால் ஸ்கின்னுக்கும் டேமேஜ் இல்லை, நம்மளோட ஃபேஸும் வந்துட்டு நல்ல க்ளோவும் கொடுக்கும். ஓகே, பாய்.